Uh, so good evening to all. Welcome. Good evening, Actually, welcome to our Amudan and Achievers Academy for a new PGTRB Max online test batch. Actually, இந்த டெஸ்ட் பேஜ் வந்து உங்களுடைய சப்போர்ட்டிவ்னால நாம இதை வந்து ரன் பண்ண போறோம். ஸோ அஃபீஷியலி இன்னையிலிருந்து இந்த பேட்ச் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். இதுல நம்ம என்ன பண்ண போறோம், ஒய் திஸ் டெஸ்ட் பேஜ் இம்பார்ட்டன்ட், அதே மாதிரி இந்த டெஸ்ட் பேஜ் எப்படி படிக்கணும், இது கொஸ்டின்ஸ்லாம் எப்படி அட்டன் பண்ணணும், இதுக்கான கம்ப்ளீட் அவுட்லைன் வந்து இந்த வீடியோவில் கொடுத்துறேன். ஏன்னா நிறைய கேண்டிடேட்ஸ் டவுட்ஸ் இருக்கு. நிறைய கேண்டிடேட்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணதால நாம் வந்து இந்த டெஸ்ட் பேஜ் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்குமே வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து இதுக்கு நான் ப்ரொவைட் பண்ண போறோம். இந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாமே பேஸ்ட் ஆன் நியூ சிலபஸ், த நியூ பேட்டர்ன். இதுல கண்டிப்பா உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட்லயுமே வந்து டாபிக் வைஸ் நாங்க கொஸ்டின் பேப்பர் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். இது இல்லாம ஸ்பிட் அப் கொஸ்டின் பேப்பர். ஸ்பிட் அப்னா நம்ம ஒரு யூனிட் 2 3 ஸ்பிட் அப் பண்ணி கொடுத்துருக்கோமாப்பா? எஸ். அதே மாதிரி யூனிட் வைஸ் இதுல எஜுகேஷன் மெத்தடாலஜி, ஜிகே ஆல்சோ we are going to provide. இது இல்லாம உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். இது வரைக்கும் நம்ம அகாடமியில அச்சீவ்மெண்ட்ஸா லாஸ்ட் இயர் ஏடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல 13 போஸ்ட்ல 5 போஸ்ட் வந்து நம்ம அகாடமி செக்யூர் பண்ணியிருந்தோம். இன்க்ளூடிங் ஸ்டேட் ஃபர்ஸ்ட், செகண்ட், 5th, 8th, 13th ரேங்க். இதே மாதிரி லாஸ்டா நடந்த யூஜிடிஆர்பில 14 போஸ்ட், 2022 ஏஐசியில் 20 போஸ்ட். இது இல்லாம பாத்தீங்கன்னா வேரியஸ் ரெக்ரூட்மெண்ட்ல நம்ம அகாடமி 10 போஸ்ட் வாங்கியிருந்தோம். டோட்டலி 30. லாஸ்ட் இயர் நடந்த எஸ்ஐல 4 போஸ்ட், பிஹெச்எஸ்எல் இது வரைக்கும் 14 போஸ்ட் வாங்கி, இது இல்லாம ஸ்டோர் கீப்பர் 1 போஸ்ட். இப்ப நடந்த பிசிக்கல் சிவில அகைன் பாத்தீங்கன்னா நம்ம கேண்டிடேட்ஸ் 7 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி நம்மளுடைய இந்த பிஜிடிஆர்பி ஒய் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இது வந்து லாஸ்ட் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கு இல்லைங்களா? லாஸ்ட் பிஜிடிஆர்பி 2021ல கால்டர் பண்ணி 22ல எக்ஸாம் வச்சாங்க. ஸோ இது மாதிரி 22 பிப்ரவரி. அதுக்கப்புறம் இப்பதான் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த 232 வேகன்சின்றது இஸ் ஏ ஹியூஜ் வேகன்சி. நம்மளுடைய அகாடமியில் இது வைக்கிறோம் 30 டெஸ்ட் வந்து ஷெட்யூல் பண்ணிருக்கோம். The first test for the complex analysis. Now I am going to release the question paper at 8 o'clock. இதுல பாத்தீங்கன்னா அனலிட்டிக் அண்ட் ஹார்மோனிக் இதை மட்டும், இதுல அந்த கண்டினியூட்டி, டிஃபரன்சிபிலிட்டி, சிஆர் ஈக்குவேஷன்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். சரிங்களா? இப்ப புரியுதா? ஆமா, இததான் வந்து we are going to cover. இதுல வந்து காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷன், போல்ஸ், ரெசிடியூ, டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இது மாதிரி ப்ராப்ளம் இதுல பார்த்துக்கணும். ஏன் இந்த டெஸ்ட் பேஜ் எப்படி சார் ஃபாலோ பண்ணும் அப்படின்னா, இந்த டெஸ்ட் பேஜ் வந்து ரொம்ப சின்சியரா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு அவுட்லைன், ஒரு கம்ப்ளீட் அவுட்லைன் வந்து கிடைக்கும். இந்த நம்மளுடைய பிஜிடிஆர்பி மேக்ஸ். ஏன்னா ஒவ்வொரு டெஸ்ட் வந்து நீங்க ப்ராப்பரா எழுதி எங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணீங்கன்னா அதுக்கான ஆன்சர் கீ ப்ராப்ளம் நெக்ஸ்ட் டே வந்து நாங்க போயிட்டு இருக்கோம். அதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா we are going to clarify. ஏன் வருது, எதுக்கு வருது, எங்க ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம், ஸோ அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து இதுல டிஸ்கஸ் பண்ணலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு டெஸ்ட் பேட்ச். ஏன்னா நம்ம இது வரைக்கும் கண்டக்ட் பண்ண ஒவ்வொரு டெஸ்ட் பேட்ச்லயும் நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. எங்களுடைய இந்த பிஜிடிஆர்பிலையும் ஒரு பெரிய சக்சஸ் காட்டணும் அப்படின்னு. ஸோ அதுக்காக இந்த டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிச்சிருக்கோம். அதனால ஏதோ டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்றது இல்லாம நாம அந்த டெஸ்ட் பேட்ச் சின்சியரா ஃபாலோ பண்ணணும். ஸோ அப்படின்ற தாட்ஸ் தயவு செய்து படிங்க. நாம சக்சஸ் பண்ணணும். அந்த 232 போஸ்ட்ல ஒரு போஸ்ட் நம்ம வாங்கணும்
அப்படின்ற தாட்ஸ்ல படிச்சீங்க அப்படின்னா இதுல இருக்க ஒவ்வொரு டெஸ்ட்டுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் நம்ம டைம் ஸோ இது படியில் தான் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம். பட் இதுல இல்லாத நிறைய டெஸ்ட் வந்து வி ஆர் கோயிங் டு கண்டக்ட். இது வந்து ஜஸ்ட் ஷெட்யூல்டு. இது இல்லாம நிறைய சர்ப்ரைஸ் மார்க் டெஸ்ட் வந்து நாங்க கொடுக்க போறோம். அது எல்லாத்தையும் தயவு செய்து 1 by 1 ஃபாலோ பண்ணி உங்களுடைய ஆன்சர் குரூப்லயே ஷேர் பண்ணுங்க. ஒன்றும் தப்பு இல்லை. ரிமைனிங் பீப்புளும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம அகாடமியில டெஸ்ட் ஷெட்யூல் போட்டோம்னா அதை கம்ப்ளீட் பண்ணி தான் நம்ம கேண்டிடேட் வந்து எக்ஸாமுக்கு அனுப்புவோம். ஞாபகம் வச்சுருப்போம். ஏதாவது ஒரு அகாடமியில டெஸ்ட் போய் ஜாயின் பண்ணா ஏனோ தானோன்னு பண்ற மாதிரி நம்ம அகாடமி இருக்காது. அந்த டேட்ல அந்த கொஸ்டின் பேப்பர் நாங்க கொடுப்போம். நீங்க எழுதிட்டு என்ன பண்ணும், ஏன்னா ஒரு டெஸ்ட் போய் ஜாயின் பண்ணா மட்டும் பத்தாது. இந்த டெஸ்ட் போய் ஷெட்யூல்ல ப்ராப்பரா ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நமக்கு நிறைய ஒர்க் இருக்கும், நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். நீங்க ஒர்க்கிங்ல இருக்கலாம், இந்த ஃபேமிலியில இருக்கலாம். அதெல்லாம் தாண்டி படிச்சா மட்டும்தான் ஸோ நம்ம பிஜிடிஆர்பியில் ஒன் ஆஃப் தி அச்சீவர்ஸா வர முடியும். புரியுதுங்களா? எப்பவுமே நம்ம ஒரு டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்கும் போது நம்ம இன்டராக்ட் பண்ணுவோம். இன்பிட்வீல் நம்ம இன்டராக்ஷன் வரும். நீங்க எப்படி எங்க கூட இந்த டெஸ்ட் பேட்ச்ல கோஆபரேட் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து இன்னும் ரொம்ப சக்சஸா கொண்டு போவோம். அதனால இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம டெஸ்ட் பேட்ச் பொறுத்த வரைக்கும் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு எல்லாமே எங்களுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்கள், எங்க மேல வச்ச நம்பிக்கைக்கு. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர், இந்த குவாலிட்டி கொஸ்டின் பேப்பர் we are going to provide. அதான் இதுல வந்து மிகப்பெரிய ஒரு டாஸ்க். அந்த டாஸ்கை எப்படி சக்சஸா கம்ப்ளீட் பண்ண முடியும். இன்னைக்கு கூட செந்தில மீட் பண்ண நான் ஒரு சில விஷயங்களை அவர்கிட்ட ஷேர் பண்ணேன். எப்படிலாம் படிக்கலாம், எப்படி நாங்க ஒரு சில பிடிஎஃப் புக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். உங்களுக்கு தேவைப்பட்டா சம் பேசிக் மெட்டீரியல்ஸ் ஆல்சோ we are going to provide. நீங்க தேவைப்பட்ட ஹார்ட் காப்பி மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கலாம். இஃப் யூ வாண்ட், உங்களுக்கு தேவைப்படுற பட் நாட் நெசசரி. எனக்கு வேணும்னா வாங்கிக்கலாம், இல்லாட்டா சார் நான் ஆல்ரெடி நிறைய ஈஸ் படிச்சிருக்கேன்னா ஓகே. அதனால நாங்க வந்து சப்போர்ட், நீங்க என் கூட என்ன பண்ணணும், சப்போர்ட்டிவா இந்த டெஸ்ட் பேட்ச்ல ரவுண்ட். நாங்க எதிர்பார்க்கறது அதுதான். எப்படியாவது நிறைய சக்சஸ் காட்டணும் தான் இந்த டெஸ்ட் பேட்ச் எவ்வளோ பெரிய எலாபரேட் டெஸ்ட் பேட்சா ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஓஆர்ன்றது பார்த்தீங்கன்னா எல்பிபி, எல்பிபி, சிம்பிள்எக்ஸ், பிகம், டியூல்லாம் வந்து ஒரு 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 ஷெட்யூல் இருக்கும். ஒரு ஷெட்யூல்ல இன்வென்டரி மாடல், நெட்வொர்க் டெக்னிக்ஸ், இன்னொரு பார்ட் 3 கூட வைக்கலாம். கியூயிங் 3 கூட ஒரு டெஸ்ட் நான் வைக்க போறோம். இதுல பார்ட் 1 பார்ட் 2 கொடுத்துருக்கு. பட் இன்பிட்வீன்ல we are going to conduct one more test. நான் சொன்ன மாதிரி இந்த டெஸ்ட் பை ஷெட்யூல் இட்ஸ் நாட் ஃபைனல். இது மேபி எலாபரேட்டட் 50 டெஸ்ட் கூட போகும். படிப்பீங்களா? நீங்க கூட சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் மட்டும் இந்த டெஸ்ட்ல கவர் பண்ண மாட்டோம். கான்செப்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கவர் பண்ணுவோம். இது இல்லாம நாங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். நீங்க அதை பத்தின ஒர்க் பண்ணுவாங்க. உங்களுடைய மெயின் மோட்டோ இந்த ஷெட்யூல் ஃபாலோ பண்ணணும், எப்படியாவது ஜெயிக்கணும், நீங்க பிஜி அசிஸ்டன்ட் ஆகணும். அதனால டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா திரும்ப இந்த வாய்ப்புகள் கிடைக்கணும் எத்தனை வருஷம் ஆகணும்லாம் சொல்ல முடியாது. எப்பவுமே நம்ம பீப்புள் கூட இன்டராக்ட் பண்ணுறது நிறைய பிடிக்கும். ஆல்ரெடி இந்த ஏடி, டிஎன்பிசி, எஸ்ஐ பீப்புள்ஸ் இந்த மாதிரி நிறைய இன்டராக்ட் பண்ணிக்கிறோம். பிஜிடிஆர்பியில் நாம 1 by 1 இன்டராக்ட் பண்ணலாம். ஒரு இன்ட்டு ஒரு டைம் கூட இன்டராக்ட் பண்ணலாம். ஏதாவது டவுட்னா குரூப்லேயே போட்டு ஷேர் பண்ணுங்க. நான் வாய்ஸ் மெசேஜ் கொடுக்குறேன், இல்லை ஒர்க் அவுட் பண்ணி போடுறேன். எப்போ ஒரு டெஸ்ட் பேஜஸ் யூஸ் பண்ணலாம், நீங்க ஒரு கான்செப்ட ஒரு டாபிக்கை கான்செப்ட் வைஸ் படிச்சுக்கணும். அனலிட்டிக்னா என்ன, ஏன் அந்த ஃபங்க்ஷன் அனலிட்டிக், மில்லியன் தாம்சன் மெத்தட் எதுக்கு யூஸ் பண்றோம், ஹார்மோனிக்னா என்ன, கான்ஜுகேட் ஹார்மோனிக் எங்க வருது, அதெல்லாம் வந்து ஸ்பிளிட் அப் பண்ணி படிச்சீங்கன்னா நமக்கு அது யூஸ்ஃபுல்லா. தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், டிரான்ஸ்லேஷன், மேப்பிங், ரொட்டேஷன்ஸ், காம்ப்ளெக்ஸ்ல இன்டகிரேஷன்ல இன்டகிரல் ஃபார்முலா, ரெசிடியூ ஃபார்முலா, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சிங்குலாரிட்டி, போல்ஸ், அதெல்லாம் 1 by 1 படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்.
இதுக்கு சிலபஸ் கவர் ஆன புக்குன்னு பார்த்தீங்கன்னா அன்ஃபோர்ஸ். ஸோ அந்த புக்கை ஆல்ரெடி நான் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இது மாதிரி 1 by 1 பண்ணீங்கன்னா அந்த டெஸ்ட் பேஜ் முடிக்கும் போது யூ கேன் ஃபீல் ஏ பெட்டர் பி. அதனால என்னுடைய ஹம்பிள் ரெக்வஸ்ட், ஸோ ப்ளீஸ் ஃபாலோ திஸ் டெஸ்ட் பேஜ் ஆன் ப்ராப்பர் மேனர். நீங்க என்கிட்ட ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த ஷெட்யூல் இல்லாத ஒரு சில டேட்ஸ்க்கு நான் கோயிங் டு ப்ரொவைட் ஃபார் சம் மோர் கொஸ்டின். பட் அந்த கொஸ்டின் பேப்பர் எப்போ எஃபெக்டிவ்னா நீங்க அந்த டெஸ்ட்டை ப்ராப்பரா எழுதுங்க. புரியுதுங்களா? ஓகே சார். இப்போ அவுட்லைன் கிடைக்குதா நம்ம எப்படி டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ண போறோம்னு உங்களுக்கு. இஃப் யூ வாண்ட் நான் வந்து அதுக்கான ஓஎம்ஆர்ஸ் கூட கொடுக்குறேன். இல்லை சார்னா நீங்க ஒயிட் ஷீட்லயும் வந்து நம்பர்ஸ் போட்டு எழுதி எனக்கு ஷேர் பண்ணும். அது உங்களுடைய கன்வீனியன்ட். பட் எனக்கு தேவை டெஸ்ட் முடிக்கும். ரைட்? ஓகே சார். ஓகே. நான் ஒவ்வொரு வீட்டுக்கும் இஃப் யூ வாண்ட் வி வில் கண்டக்ட் ஏ கூகுள் மீட் அனி டைரக்ட் உங்க கூட இன்டராக்ஷன். அப்பதான் இந்த டெஸ்ட் பேஜ் வந்து எஃபெக்டிவ். அதனால உங்களுடைய நம்பிக்கைக்கு எங்களுடைய நன்றிகள். கண்டிப்பா இது முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு ஒரே கான்ஃபிடன்ட் வந்து பூஸ்ட் அப் ஆகும். நம்ம அகாடமி மோட்டோ கன்சிஸ்டன்சி ஆர்ட்ஸ் மோட்டோ which will success. The success rate that we are going to provide for this page. And don't miss this opportunity. Wish you all the best. I wish you all success. Once again, welcome to Amudan Achievers Academy. So thank you. Thank you, sir. Thank you.